படத்துல வந்து எங்க பாருனே கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு இந்த சேட் போர்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதற்கு காரணம் மக்கள் மத்தியில் வந்து இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கிற படம் தான் நம்ம விமல் அவர்கள் நடித்துள்ள சாரு. வெந்து தணிந்தது காடு. இந்த விமல் அவர்கள் நடித்துள்ள சார் அந்த படத்தை பார்க்கும்போது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப, ஏன்னா நான் படித்தது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அந்த படத்தை பார்க்கும்போது நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி இருந்தோம், ஒரு சின்ன பையன் கூட அதில் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கேன். டீச்சருக்கும் சாருக்கும் செட் பண்ணி விடுறது. ஆனால் நான் அந்த வேலை பார்க்கல. ஆனால் நான் எந்த வேலை பார்த்தேன்னா, சாரு உட்காரும்போது முள்ளு வைக்கிறது, அவர் டீ குடிக்கும் போது அந்த டீயில் வந்து பேது மாத்திரை கலக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு குறும்புகள்லாம் பண்ணியிருந்தப்போ அதெல்லாம் நான் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து என் கண் முன்னாடி அப்படியே தெரியுது. நான் இந்த படத்தை வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து சொல்றியா மாமா சொல்றேன் இப்படி வந்துட்டு இருக்க படங்களுக்கு மத்தியில மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும். ஒரு கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்களுடைய கனவை நனவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சார் படத்தோட இயக்குனர் திரு போஸ் வெங்கட் அவர்கள் சார் படத்தை இயக்கியிருக்காரு. இன்னைக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி இன்றைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் எப்படியோ இன்னைக்கு மக்களுக்கு வந்து கல்வி போய் சேரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே கருத்தை இன்னைக்கு இயக்குனர் திரு போஸ் வெங்கட் அவர்கள் சார் படத்தின் மூலமாக அதை நிரூபிச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு மூளை வேணும். ஏன்னா இன்னைக்கு 2 குத்துப்பாட்டு 2 ஃபைட்டு இப்படி வச்சுட்டு ஒவ்வொரு படத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு போயிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு கல்வி வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை இந்த படத்தின் தயாரிப்பாளர் முன்வைத்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல வில்லனாகவும் நடிச்சிருக்காரு திரு சிராஜ் அவர்கள். அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கடா மாலா பொதுவாக நான் பெண்களுக்கு மாலை போட்டாலே நீங்க வந்து ஐயோ மாலையை போட்டாரு, மத்தியானம் போட்டாரு, நைட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த ஹீரோயினுக்கு நான் போடுவதற்கு காரணம், நான் ஹீரோயினாக இந்த பெண்ணுக்கு நான் மாலை போட போறது இல்ல, என்னுடைய டீச்சருக்கு மாலை போட போறேன். யாருக்கு? டீச்சருக்கு போடு. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல பருத்தி வீரன் சரவணன் சார் நடிச்சிருக்காரு. ஒரு ஒரு தகப்பனுக்குள்ள கதாபாத்திரத்தை பக்காவா நடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு தாய் தன்னுடைய மகனை காப்பதற்காக, எதிரிகளிலிருந்தும் பாதுகாப்பதற்காக என் பிள்ளை வந்து பைத்தியம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லி அந்த இடத்துல அம்மாவா நடிச்சிருக்க அந்த ரமா அவர்கள் ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. அம்மா ரமா, நீங்க படம் பார்க்க வந்திருக்கீங்களான்னு தெரியல, மாலை காலி ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு மலர்களை மட்டும் தூவி விடுறேன். சூப்பரா நடிச்சிருக்கீங்க. அதுல ஒரு ஹீரோ வந்து ஒரு கருத்து ஒண்ணு சொல்லுவாரு. அதாவது ஒரு பொண்ணு படிச்சதுன்னா அந்த குடும்பத்துக்கு நல்லது, ஒரு 10 பெண்கள் படிச்சதுனாக்க ஒரு கிராமத்துக்கே நல்லது அப்படின்னு சொல்ற கருத்தை சொல்லியிருப்பாங்க. மொத்தத்துல இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துகள். படத்தை பாருங்க. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அடுத்த படத்துல பாப்போம்பா. அத பத்தி இயக்குனர் அவர்கள் பேசுவாங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். And director boss வெங்கட் சார் என்னோட ஃப்ரெண்டு தான். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. முதல் படம் நான் பார்க்கல, செகண்ட் படம் தான் பார்த்துருக்கேன். முதல் படத்துல அவார்டு கிடைச்சிருக்கு, இந்த படத்துல கண்டிப்பா அவார்டு கிடைக்கும். பிகாஸ் எஜுகேஷன்னா எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். வில்லேஜ்ல ஸ்பெஷலி எஜுகேஷன் கிடையாது. அந்த மெசேஜ் வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான படம் எடுத்திருக்கு. ஸோ என்டையர் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணிருக்கு. ஸ்பெஷலி அப்பா கேரக்டர் வேற லெவலில் இருந்துச்சு. சரவணா சார் சூப்பராக பண்ணியிருந்தேன். விமல் சார் ஆக்டிங் சூப்பராக இருக்கு. ஹீரோயின் ஆக்டிங்கே
சூப்பரா இருக்கு. ஸ்பெஷலி நம்ம டிஓபி வேற லெவல்ல விஷுவல் எடுத்திருக்கு. கொஞ்சம் கூட போர் அடிக்காம படம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபைட் எல்லாம் பேசப்படுத்தோம், கண்டிப்பா வேற லெவல்ல இருந்துச்சு ஃபைட். ஸோ எல்லாமே தியேட்டர்ல போய் படம் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மெசேஜ் கண்டிப்பா வில்லேஜ் வரைக்கும் ரீச் ஆகும் தான், வர யூத் சேஞ்ச் ஆக முடியும். உங்க கையில தான் இருக்கு. ஸோ அதனால நீங்க எல்லாம் தியேட்டர் போய் படம் பார்க்க தான் இந்த விஷயம் சேஞ்ச் ஆக முடியும். ஸோ எல்லாம் படிக்க வச்சணும். எல்லாரும் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாம் தியேட்டர்ல போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். பட் ஆனால் ஃபுட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து எஜுகேஷன், அதாவது எஜுகேஷன், அடிஷ்னல் எஜுகேஷன் என்னென்ன படிக்கணும், எப்படி எஜுகேஷன் ப்ரெஷர் எப்படி இருக்குங்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்கே வந்து எஜுகேஷனே ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதாவது ஒரு வில்லேஜில் படிப்புக்கு வந்து ஒரு ஸ்கூல் சரியாக அமையாமல் அந்த குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறதால அந்த ஊர் மக்கள் எவ்வளோ கஷ்டமாக ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க. ஒரு ஸ்கூல் நல்லா அமையலைன்னா, ஒரு ஊருன்னு எடுத்தால் ஒரு நல்ல ஸ்கூல் அமையணும். அந்த ஸ்கூல் அமையலைன்னா அந்த ஊரே வந்து டெவலப் ஆகாது. அதுக்கான இம்பார்ட்டன்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்கூல் வந்து வில்லேஜில் எல்லாருமே நம்ம வந்து சின்ன குழந்தைங்களை பார்த்தாலே படிப்புங்கிறது முக்கியம், படிக்கணும்னு சொல்கிறோம். அதுக்கான ஸ்கூல் அவங்க யாருமே நம்ம வந்து பார்க்குறவங்க, நீ எந்த ஸ்கூல் படிக்கிற, அந்த ஸ்கூல் உனக்கு கரெக்டாக இருக்கா, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, இல்லை நம்ம யாருமே கேட்குறதில்ல. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜில் ஒரு ஹையர் எஜுகேஷன் கூட கஷ்டப்படுறாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வில்லேஜில் இந்த மாதிரி நிலைமை இன்னும் இருந்துகிட்ருக்கு. இந்த படத்தை பார்த்த உடனே கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம படத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் இன்டர்வியூவில். ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஸ்கூல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு வாத்தியார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அப்படின்னா படம் பிடிக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம வாத்தியார்களை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டோம். எவ்வளோதான் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி பாடாப்படுத்தி அவர் நம்மளை டார்ச்சர் பண்ணுறங்கிற பேரில் பண்ண விதங்கள்லாம் நம்ம அப்போ கோவமாக பார்த்து பேசியிருந்தாலும் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த விதங்கள்லாம் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா, இங்கே சிட்டிக்குள்ளே எப்படின்னு எனக்கு தெரில, பட் வில்லேஜில் அதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஊர் சைடில் கல்விக்கும் மூட நம்பிக்கைக்கும் அதே நேரத்தில் அதாவது கடவுள் நம்பிக்கை, இந்த மூணுக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. ஆக்டிங் சூப்பர். ஆக்சுவலி அவர் வந்து சித்தப்பூ அப்படிங்கிற மாதிரி பார்த்த மாதிரிலாம் இருந்தது. அதாவது எப்படின்னா எனக்கு பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அவர் ஒரு ஆசிரியராக அப்படி ஒரு பார்வையிலே ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களே, நம்மளுக்கு ஃபீல் இருக்கும். ரொம்ப காமான தலைமை ஆசிரியர்லாம் நிறையா பேருக்கு கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஸ்கூலில். இங்கே எப்படின்னு தெரியாது, ஊர் சைட்லாம் அப்படி தான் இருக்கிறதுலே ரொம்ப அமைதியான ஒரு பர்சனாக தலைமை ஆசிரியர் தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு ஸ்டைலை அவர் அந்த மெயின்டைன் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்ததுக்கு. அது ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் அவர் படுற கஷ்டத்தையும் ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல் தாண்டி கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டதுங்கிறதையும் தெளிவாக காமிச்சிருக்காங்க. இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. வாகை சூடாவில் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஜானரு, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரு. ஏன்னா இதில் கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லை, மூட நம்பிக்கை மட்டும் இல்லை, கல்விக்காக ஒரு எத்தனை ஆசிரியர்கள் ரத்தம் சிந்திருக்காங்க. நம்ம இது வரைக்கும் ஆசிரியர்கள் பேனாவால் எழுதி ஒயிட் கலரில் பார்த்துருப்போம், ரெட் கலரில் எழுதி தான் நம்ம இங்கே கல்விக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை காமிச்ச விதம் சூப்பராக இருந்தது. படம் அத்தர ப்ளஸான கதை ஒன்றுமே இல்லை படத்தில். ஏன்டா வந்தவங்க அளவுக்கு வச்சு ஒரு வாய் சூட அளவுக்கு இருந்துச்சுன்னா கூட மனசு தேர்த்திருக்கலாம். இந்த காலத்தில் யார் தியேட்டரை ஃபீல் பண்ண வர்றா, 2K கிட்ஸ், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரு டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தெரிஞ்சதில் ஒரு 1% கூட அவங்க யூஸ் பண்ணாமல் விட்டது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி சித்தப்பூ சரவணன் வச்சு செஞ்சுருக்காப்புல, பருத்தி வீரர்லாம் வேஸ்ட் அந்த அளவுக்கு நடிச்சிருக்காப்புல. சித்தப்பூ சரவணன் தான் படத்துக்கு ஒரே ஆறுது, செம்மையாக பண்ணியிருக்கான் மனுஷன். எவ்ரி ஃப்ரேம் வந்து அலப்பறை பண்ணியிருக்காரு. விமலோடைய அப்பாவாக வர்றாரு. அந்த மாதிரி படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாத்தா வந்து என்ன செய்யறாரு, தொடக்கப்பள்ளி ஆரம்பிக்கிறார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊரோட எதிர்ப்பையும் மீறி. ஏன் அப்படின்னா, ஊரில் எல்லோரும் படிச்சிருந்தாங்கன்னா எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஜாதி புத்தி கேட்டுட்டாங்கன்னா வளர்ந்துருவாங்க. அவங்க வளர விடாமல் பண்ணோம்னா அந்த ஸ்கூலில் எஜுகேஷனே கூட சுற்றுமுட்டி ஒரு 20 கிராமத்தில் ஸ்கூல் இல்லாமல் இருக்குது. அந்த தொடக்கப்பள்ளியை வந்து ஆரம்பிச்சிடறாரு. அவர் சொல்கிறாரு, ஏன் நான் தொடக்கப்பள்ளி ஆரம்பிச்சு நீ எப்படியாவது நடுநிலை பள்ளியை மாற்றிடுறா அப்படின்னு சொல்லிட்டு செத்தே போயிடுறாரு. ஏன்னா இவரை வந்து வாழ விடாமல் பைத்தியம் சொல்லிட்டு மெண்டல் ஆக்கின்னு சொல்லிட்டு பண்ணிட்டானு. ஓகே, அவங்க அப்போ சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலை பள்ளி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் என்ன நினைக்கிறாரு, நான் நடுநிலை பள்ளி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆரம்பித்தேன், என் மையன் வந்து பார்த்தீங்கன்னா விமல் எப்படியாவது ஒரு உயர்நிலை பள்ளியை கட்டிடணும் அப்படின்னு. அதுக்கடையில் உள்ள சிரமங்கள் தான் படத்தோடைய கதை. லேகுன்னு சொல்ல முடியல, மனசு கஷ்டமாகவே ப்ளே ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு. ஆனால் எதிர்பார்த்து எல்லாமே மிஸ்ஸிங் தான் நான் சொல்லணும்.
சாங்ஸ்லாம் எப்படி? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்ல. புது டைரக்டர் போல், மியூசிக் டைரக்டர் சித்துக்குமார்னு சொல்லிட்டு அருமையாக பண்ணியிருக்காப்ல. சாங்ஸ்லாம் ரொம்ப ஹார்ட் ஃபீல் டச்சாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் எஸ்எஃப்எக்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காப்ல. அதிலலாம் எந்த டவுட்டும் கிடையாது. படம் வந்து உட்கார வைக்கிறது வந்து மியூசிக். வாகை சுடவா மாதிரி இருக்குமா இல்லை? வாகை சுடவா மாதிரி இருந்திருந்தாவே உங்களெல்லாம் பிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இருந்திருக்கும். அவ்வளவு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் இருந்துச்சு, நல்ல பட்ஜெட் இருந்துச்சு, எல்லாமே இருந்தோம். வாகை சுடவா மாதிரி இல்லாதது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட். ராயன்ல ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தீங்க, பட் அது உங்களுக்கு பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பேன். பட் இந்த படத்தில் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக வந்து ஒன்று பண்ணிட்டீங்க. இந்த படம் எப்படி இருக்கு? எனக்கு வந்து போஸ்ங்கிறது தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து இந்த கதையை எழுதிட்டு என்கிட்ட வந்து இதை நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணி என் வீட்டுக்கு வந்து அந்த கதை சொல்லி ஆரம்பித்து ஒரு 10வது நிமிஷம் நான் வந்து நம்ம இந்த படம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்து இப்போ நீங்கள் என்ன படத்தில் பார்த்தீங்களோ அதை நடித்து கதை சொல்லி கொடு அப்படியே சொல்லுவார். அது நடிக்கிறப்ப இந்த மாதிரி நம்மளால் நடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்கினேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லி கூப்பிட்டு வந்தார். அதுதான் அவனோட விளைவு தான் இந்த படம். அந்த படம் ஆரம்பிச்சது இது வரைக்கும் பயங்கர பிரச்சனையை சந்திச்சு படம் ரிலீஸுக்கு முன்னாடி இப்போ ரிலீஸ் வரைக்குமே நீங்கள் அவர் கூட உறுதுணையாக நிற்கிறது. தேங்க்யூப்பா. இவ்வளோ நேரம் அவன் கூட இருந்துகிட்டு தான் இருக்கேன், இப்போவும் இருந்துட்டு தான் இருப்பேன், எப்பவும் இருப்பேன். படம் வந்து சூப்பராக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப். இதில் இருக்க இந்த கண்டென்ட் இருக்குது தெரியுமா, இது வேல்யூபிளானது. அது இப்போ இருக்க ஜென்ரேஷன் பசங்க கண்டிப்பாக அதை பார்த்தே ஆகணும். ஓகே, அதே மாதிரி இதில் வந்து படிப்புன்ற விஷயத்த வந்து இது பண்ணியிருக்காங்க, காமிச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன உடனே கேட்பீங்க, ஏன்னா படிப்புன்ற விஷயத்தில் நிறைய வந்திருக்கே படம். ஆனால் இந்த படத்தை வந்து பாருங்கள், இதில் வந்து டோட்டலி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி மூட நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்த உடைச்சு இருக்கு இதுல படம். அதே மாதிரி படிப்பு வந்து மூட நம்பிக்கையை வச்சு வந்து தடுக்கப்பட்டாங்க இங்க. ஆனா அது வந்து இல்ல, படிக்கணும் அப்படின்றது. நல்ல ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிமு. சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், ஆர்ட் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க டீம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் படம் புரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து வில்லன் கொஞ்சம் ரிவீல் பண்ணாதனால. செகண்ட் ஹாஃபில் தான் ரிவீல் பண்ணுறாங்க. அதே ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. முதலேருந்தே அது ஒரு கமர்ஷியல் ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு வராமல் நான் யார் தெரியுமாடா அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துன்னு வராமல் செகண்ட் ஹாஃபில் அதை நல்ல டெலிவரி பண்ணி அது படம் நீங்கள் அது இதுதானே அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே படம் முடிஞ்சுது. அதனால் அந்த ரைட்டிங் நல்லா இருக்குது, புதுசாக இருக்குது. சாங் ஒரு ஜிவி பிரகாஷ்குமார் ஒரு பாட்டு பாடிருக்காரு நினைக்கிறேன். அந்த சாங் சூப்பராக இருக்குது. அந்த சாங் நல்லா இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு சித்துக்குமார். விமலுக்கு வந்து இது ஒரு கம்பேக் ஃபிலிம் தான், சூப்பராக இருக்குது. நேஷனல் அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நேஷ்னல் அவார்டு சில இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்க அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதுவே வந்து உங்களுக்கு வந்து ஆர்ட் ஒர்க்குக்கும் சினிமாட்டோகிராஃபிக்கும் ஒரு அவார்டு கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வாகை சூடவா வந்து நம்மளுக்கு எப்படின்னா அவர் வந்து சொல்ல வந்தது வந்துட்டு எல்லாரும் படிங்க, எல்லாரும் வந்து படிங்க, அது கல்வி வந்து எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருப்பார். இதில் வந்து அந்த பள்ளிக்கூடமே எவ்வளோ முக்கியம், அது வந்து நிறைய பேர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறதே நல்லா டெலிவர் பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட் பிளாட் தான், டிஃப்ரெண்ட்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ படம் ஒன் டைம் வாட்சபிள். எவ்வளோ சோகமாக சொல்கிறீங்க? சோகமாக்கிட்டாங்க, ரொம்ப கொடூரமான சீன்ஸ்லாம் வச்சு சோகமாக்கிட்டாங்க. காலங்காத்தா தெரிஞ்சு ஒரு ஈவினிங் ஷோவை பார்க்கலாம். அவர மாதிரி சோகமாக ஒயின் சாப்பிட்ற சரக்கெல்லாம் வச்சுட்டு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு போனீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் வந்து வரும். அப்படியே வீட்டுக்கு சோகமாக வந்து பத்துருங்க. அதான் சொல்லுங்கள். படத்துக்கு சார்னு வச்சுருக்காங்க, சாருக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இல்லை. டீச்சர்ஸ்க்கு உண்டான படம் தான். சாருன்னு ஒரு போல வச்சுக்கிறாங்க போல், சம்மந்தம் பெருசாக இல்லை. இதுக்கு முன்னாடி பேர் மாற்றி வச்சுருந்தாங்க, இப்போ இடையில மாத்திரதான் கேள்விப்பட்டாங்க. அப்படியா? அதுன்னு வச்சுருந்தாங்க. மாப்போசின்னு ஒரு பேர் வச்சுருந்தாங்க. அதே வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் புரியாமல் இருக்குது கதை. பேர் மாதிரி தான். எப்படி நடிச்சிருக்காரு? பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எல்லாருமே பர்ஃபார்மன்ஸில் பரவாயில்ல, எல்லாமே ரியாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறது. செகண்ட் ஹாஃபில் லேக் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் செம்ம தூக்கமாக இருந்துச்சு. என்னடா மாட்டிக்கணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ரொம்ப கொஞ்சம் எமோஷன் சீனு, துரோகம் பண்ணுற சீனு கொஞ்சம் சீரியஸாக காட்டி கொஞ்சம் ஏதோ பார்க்க வச்சுட்டாங்க. படத்தில் இம்பாக்டாக இருந்ததுன்னா இம்பாக்ட் அதான் அந்த சொன்ன மாதிரி அவுற சீனு. அவங்க அம்மா ஆவாங்க, நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்டா அவங்கள போட்டு இவ்வளோ சித்திரவதை பண்ணுறீங்கன்ற மாதிரி இடம். படத்தில் மியூசிக்கு, லவ் சீன்ஸ் அதெல்லாம். லவ் சீன் நார்மலு சொல்கிற மாதிரி இல்லை, மியூசிக்கும் நார்மலு சொல்கிற மாதிரி இல்லை. அதுதான் வாகை சூடவா மாதிரி கம்பேக் மூவியாக இருக்குமா இல்லை? இது கம்பேக்லாம் கொண்டாடுற மூவிலாம் இல்லைங்க. இது கொண்டாடுற அளவுலாம் எதுவும் பெருசாக கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி பார்த்த கதையை தான் பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ புதுசாக சொல்கிறதுக்கு சார் பத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்படியா? ஆமாம். தேங்க்ஸ் சார்.
வெற்றிமாறன் சார் பேனர் கீழே தான் இந்த படம் வந்துச்சு அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பார்த்தோம். ஏன்னா ட்ரைலரில் பெரிய உடன்பாடு இல்லை. சரி ஓகே என்ன இருக்க போகுதுன்னு வந்து பார்த்தோன்னா படத்தில் ஒரு 10 நிமிஷத்துலேயே சொல்லிட்டாங்க என்ன கான்செப்டில் இது ட்ராவல் ஆக போகுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு நமக்கு. சரி மீதமுள்ள கதை எப்படி கொண்டு போவாங்க அப்படின்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் கொண்டு போன மாதிரி லவர் போர்ஷன் போட்டாங்க, ஒரு கிராம சப்ஜெக்ட் மாதிரி அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஓகே அது நமக்கு ஒன்றும் போரா போல லேக்காக போல. செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக கண்டிப்பாக இருக்கும்னு நமக்கு தெரியும். பட் அது எந்த அளவுக்கு நமக்கு செட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் நமக்கு வந்து சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. விச் மீன்ஸ் வந்து எமோஷனலி நமக்கு கனெக்ட் ஆகல படம். விமல் அவர்கள் அடி வாங்குறாருன்னும் போது நமக்கு இங்கே வருத்தம் இருக்கணும். அந்த வருத்தம் இல்லாமல் போனது படத்துக்கு ஒரு நெகட்டிவாக போச்சு. லென்த் ரொம்ப இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கதைக்கு என்ன சுவாரஸ்யமாக தேவையோ அதை கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல படம். பட் இருந்தாலும் ஒரு நல்ல அட்டம், நல்ல ஒரு கான்செப்ட், உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் தான். படத்தோட ஸ்டார்டிங் 10 நிமிஷம் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் போர்ஷன் அந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும் படத்தில். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் அன்வான்டாக தெரிஞ்சுது. படத்தில் வர பாட்டுகளும் அன்வான்ட் தான். ஃபர்ஸ்ட் சாங்கே அன்வான்ட் தான். விமலை வரவேற்கிறதுக்காக சாங்கு அதெல்லாம் டியூரேஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இந்த படத்துக்கு பாட்டு வேணும் ஒரு அவசியமே கிடையாது. பாட்டு எதுக்கு இப்போ வர படங்களில் பாட்டெல்லாம் குறைச்சிட்டாங்க. இந்த பாட்டு வேணாம். அதே மாதிரி ஹீரோயின் போர்ஷன் வந்து படத்துக்கு தேவை இருந்தாலும் அது எந்த இடத்துலையும் படத்துக்கு எந்த இடத்துலையும் கை கொடுக்கல. சும்மா அதை வச்சு கதையை தான் வளர்த்துனாங்கன்னு தோணுச்சு. அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து ட்ரிம் பண்ணியிருக்கணும். மேபி ஃபர்ஸ்ட் படம் வருது, இனிமேல் வரக்கூடிய படங்களில் நல்லா எதிர்பார்க்கலாம். பட் என்னன்னா மக்களுக்கு எந்த மாதிரி கருத்துக்கள் விரும்புகிறாங்களோ அது தேடி அவர் கண்டுபிடிச்சு பண்ணணும். இந்த படத்தை வந்து சிட்டியில் இருக்கவங்க எப்படி விரும்புவாங்கன்ற ஒரு கேள்வி தான், வேற ஒன்றுமே கிடையாது. நல்ல ஒரு கான்செப்ட். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் சப்ஜெக்ட் 1960 ஒரு 3 தலைமுறையை அப்படியே காமிக்கிறாங்க. இது ஃபுல்லாகவே அந்த ஃப்ரேம் கூட நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ரேம் மாதிரி தான் வரும். நமக்கு 1980 கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் கம்ப்ளீட்டாக வந்து அந்த நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இது வந்து அந்த டைமில் வர வேண்டிய ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிச்சு. இந்த டைமில் வந்ததால் இதில் என்ன தாக்கம் இருக்க போகுது நமக்கு அப்படின்ற மாதிரி தோணும். மேபி இன்னும் ஒரு சில டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாத ஒரு சில வில்லேஜ் இருக்கும், அங்கே அடக்குமுறை இருந்தால் அவங்களுக்கு வேணால் இது கனெக்ட் ஆகலாம். நமக்கு ஒரு படமாக உட்காந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நல்ல ஒரு விஷயம் தான். எப்படின்னாக்கா அதாவது இந்த கேள்வி கேட்குறவன் இருக்கான் அப்படின்னாக்கா அதை கேள்வி கேட்கக்கூடாம தடுக்கிறான். அவன் என்னென்னலாம் பண்ணுவான், என்னென்ன அரசியல்லாம் பண்ணுவான், அதுக்கு பள்ளிக்கூடம் தான் மேஜர். ஏன்னா படித்தவன் தான் கேள்வி கேட்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த கான்செப்ட் ஓகே, பட் அந்த கான்செப்ட் 2.5 மணி நேரத்துக்கு எழுதிட்டாங்களோன்னு தோணுச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.